வணக்கம், வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெயில் மாலை. இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்சமான சூப்பர்பான செக்மெண்ட்ஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? நானும் ரெடியா இருக்கேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். பாடியை சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கும் உடம்ப ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கும் ஒரு சிறந்த வழி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யோகா தாங்க. அந்த யோகாசனத்தை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசனமா பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு எடுத்துக்கக்கூடிய அந்த ஆசனம் என்ன, அதுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று யோகா பகிர்மா பார்க்கக்கூடியது முத்திரை, பித்த அஷாக் முத்திரை அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம உடல்களை வாதம், பித்தம், கபம் எல்லாமே இருக்கு. அது மாதிரி இப்போ பித்தத்துக்குரிய முத்திரை நம்ம பார்க்க போறோம். அது எப்படி பண்றதுன்னா, இரண்டு கைகளில் இப்போ இந்த ஆள்காட்டி விரல்ல கொண்டு இந்த கட்டை விரலோட அடிப்பகுதியில் இப்படி கொண்டு வைக்க போகிறோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் மோதிர விரலையும் கட்டை விரலை மட்டும் இந்த நுனியை இப்படி சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மற்ற இரண்டு விரல்களுமே நேராக ஆக்கியிருப்போம். இதே மாதிரி இடது கையிலையுமே பண்ணிடலாம். அதாவது ஆள்காட்டி விரலை கட்டை விரலோட அடிப்பகுதியில் இப்படி வைக்கணும். மோதிர விரலையோடையும் கட்டலோடைய நுனியை சேர்க்கப்போம். சேர்த்துட்டு அப்படியே திருப்பி நம்ம மணி மேலே வச்சுப்போம். நான் இப்போ சுக்காசனால உட்காந்துருக்கேன். முதுகு தண்டெல்லாம் நேராக ஆக்கிட்டு கண்களை மூடிக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். இதிலே சில வினாடிகள் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். இந்த பித்த அஷாக் முத்திரை எதுக்காக உபயோகப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளோட கட்ஸ்ன்னு சொல்லணும்னா நம்மளோட வயிற்று பகுதிக்கும் நம்மளோட கிட்னிக்கும் சரி. அதுக்கப்புறம் சில பேருக்கு இப்போ அசிடிட்டியா இருக்கும், இல்லை ஹார்ட் பர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது ஏதாவது சாப்பிட்டுட்டு உபசனமா இருக்கு, அந்த ப்ளோட்டிங் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்களுக்குலாம் இது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ இந்த முத்திரையை இன்னும் ஒரு முறையை நம்ம செஞ்சிடலாம். அது எப்படின்னா, இரண்டு கைகளில் வச்சுட்டு ஆள்காட்டி விரலோட நுனியை கொண்டு கட்டை விரலோட அடிப்பகுதியில் வச்சுட்டு மோதிர விரலோட நுனியும் கட்டை விரலோட நுனியை சேர்க்கப்போம். அதே மாதிரி இந்த விரலையும் வைக்கப்போம். அப்படியே திருப்பி வச்சிடலாம் சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த முத்திரையை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். வேர்ல்ட் வைடு நிறைய லாங்குவேஜஸ் இருக்குங்க. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தா உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நம்மளால் போய் வாழ முடியும். ஸோ அந்த இங்கிலீஷை இவங்க எவ்வளோ ஈஸியாக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க ரெடியாக இருக்கேன். நீங்களும் ரெடியாக இருக்கீங்களா? வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு சின்ன நினைவூட்டல் ரீகாலோட இன்னைக்கான கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த ரீகாலுங்கிறது எதுக்காக, இங்க இருந்து கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக தான் ரீகால் இல்லையா. ஸோ நம்ம ஆல்ரெடி எங்க ஸ்டாப் பண்ணோம், டென்சஸ் காலங்கள் அப்படிங்கிறத டெய்லி நம்ம ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கோம், ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா இந்த காலங்கள்ன்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியங்கிறதுனால. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு என்ன காலங்கள் பத்தி பார்க்குறோம், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா. ஸோ ஃபியூச்சர்ல பேசக்கூடிய விஷயங்களை பெர்ஃபெக்ஷனாக பேசணும். நோபடி கேன் சேஞ்ச் த மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பேசணும் இல்லையா. ஸோ அப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல நம்ம பேசக்கூடியது. ஸோ அதுக்கு நம்ம என்ன மாதிரியான அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம், ஜென்ரலான அஃபர்மேஷன் தான். பாசிட்டிவ், நெகட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ்ங்கிறது ஒரு காமன் அஃபர்மேஷன் தான். அந்த காமன் அஃபர்மேஷனை நம்ம எப்படி சரியான சமயத்துல பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா. ஸோ அந்த அஃபர்மேஷனை நம்ம வேர்ப் ஃபார்முக்கு ஏற்ற மாதிரி அமைக்கணும். அந்த வேர்ப் ஃபார்ம்ங்கிறது செயல்கள், ஆக்ஷன், செயல் வார்த்தைகள். என்ன வேர்ப் ஃபார்ம் எந்த டென்ஸ்க்கு பயன்படுத்துறோம். இப்போ V1 ப்ரெசென்ட்ல வரும், V2 பாஸ்ட்ல வரும்,
V3 வந்து பார்ட்டிசிபிள்ல வரும். ஸோ எப்போ எதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கான டென்ஸ், இன்னைக்கான ரூல், என்ன வேர்ப் ஃபார்ம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கான டென்ஸ் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் இன்ட்ரோகேட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் தான் நம்ம எழுதுறோம். verb form V1, V2, 3. present, past, past participle. So future perfect tenseல interrogative formல so verb எழுதுறோம். verbல வந்து என்ன எடுக்கிறோம்னா compress அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ சுருக்கமா சொல்றது, சுருக்கி அப்படிங்கிறது லைக் சுருக்கமா சொல்றோம், ஷார்ட்டா சொல்றோம் இல்லையா, அது. இதே V2 and V3ல கம்ப்ரெஸ்டு. சுருக்கப்பட்டது. ஸோ கம்ப்ரஸ், கம்ப்ரஸ்ட், கம்ப்ரஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ விச் இஸ் ஃபார் verb form action. சப்ஜெக்ட் வந்து IV, you, he, she, they, it. Then rule. ஓகேங்களா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் ஸ்டடி ரூல். will or shall plus subject, perfect நால have, followed by V3, past participle, then question mark. ஸோ அப்போ ரூல் ரெடி ஆயிடுச்சு. ரூலுக்கு ஏற்ற மாதிரி சென்டென்ஸ். எக்ஸாம்பிள் எப்படி எழுதுறோம் அப்படின்னா, will they have, V3 வந்து compressed, compressed their, compressed their crime அப்படின்னு நான் எழுதுறேன். இந்த கம்ப்ரஸ்டுங்கிறத சுருக்கம், ஷார்டன், ஸ்க்ரூட்டனைஸ் அப்படிங்கிறது நீங்க யூ கேன் யூஸ் இட் எனிவேர். ஈவன் ஒரு சாங் கம்ப்ரசிவ் இல்லை ஒரு ஃபோட்டோ கம்ப்ரசிவ் அங்கே கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம்னா, அவர்கள், தேயர்னு இருக்கு இல்லையா, ஸோ அதனால தங்கள், கிரைம் பண்றதுனால குற்றம், குற்றத்தை, சுருக்கி, ஸோ சுருக்கி இருப்பாங்க, ஷார்ட் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதா. ஸோ தேயர் அப்படின்னு இந்த இடத்துல வர்றதுனால இந்த இடத்துல தங்கள் அப்படிங்கிறது வருது. ஸோ அப்போ அவர்கள் தங்கள் குற்றத்தை சுருக்கி இருப்பார்களா, இது பாசிட்டிவ்ல எழுதலாமா, பாசிட்டிவ் ஆன்சர்ல எழுதலாம். they will have compressed, they will have compressed their crime. Then since the negative, they will not have compressed their crime. ஸோ அப்போ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், ஒரு விஷயத்த பாசிட்டிவா நான் ஆன்சர் பண்றேன், நெகட்டிவா நான் ஆன்சர் பண்றேன். கம்ப்ரெஸ் பண்ணாங்களா இல்லையா, கம்ப்ரெஸ் பண்ணலையா அப்படிங்கிறது, பண்ணல பண்ணாங்க அப்படின்னு ரெண்டு ஆன்சர் சொல்லிட்டேன். கேள்வியில வரும்போது பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறதுதான். ஒரு கொஸ்டினா நீங்க கேக்குறீங்க அப்படிங்கும் போது அவங்க பண்ணியிருப்பாங்களா, செய்திருப்பார்களா அப்படின்னு வரக்கூடியது இல்ல. நமக்கு வந்து டைரக்டா பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற ஆன்சர் வரும்போது பண்ணாங்க
பண்ணலை அப்படிங்கிறது டைரெக்டாகவே முடிஞ்சிடும். இன்ட்ரோகேட்டிவ் வரும்போது தான் உங்களுக்கு கேள்விகளாக வரும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த வேர்ட் ஆஃப் கம்ப்ரஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விச் இஸ் ஃபார் ஈவன் இந்த ஒரு மெஷின்ஸில் கூட இருக்கும், கம்ப்ரஸர் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். ஸோ கம்ப்ரஸ் அப்படின்னாலே விச் இஸ் டு ஸ்ட்ரிங்க் இல்லையா, சுருக்கிறது. ஸோ இந்த ஸ்ட்ரிங்க் அப்படிங்கிறது தான் இந்த வேர்ட் ஆஃப் கம்ப்ரஸ்ன்னு சொல்கிறோம். நிறைய இன்னும் வேர்ட்ஸ் இருக்கு, நமக்கு ஆக்ஷன் வார்த்தைகள் நிறைய இருக்கு. ஸோ அது நிறைய பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் ரேர் வேர்ட்ஸாக எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாமே பயன்படுத்தும் போது தான் யூ கேன் ஜஸ்ட் நோ த டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் தட். எங்க எந்த வார்த்தையை பயன்படுத்தணுங்கிற ஒரு டிஃப்ரென்சியேஷன் தெரிய வரும். சரிங்களா? டாக்குமெண்டேஷன் எழுதும் போது எந்த வெக்காபுலரி எந்த டாக்குமெண்டேஷனுக்கு வரணுங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ ஒரே மாதிரியான டிஃப்ரெண்ட் வெக்காபுலரிஸ் இருக்கலாம். ஆனா நீங்க ஃபார்முலா எழுதும் போது ஒரு வெக்காப் யூஸ் பண்ணணும், இன்ஃபார்முலா எழுதும் போது ஒரு வெக்காப் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபார்முலா எழுதுறீங்கன்னும் போது அஃபெக்ஷன் யூஸ் பண்ணணும், இன்ஃபார்முலா எழுதுறீங்கன்னும் போது லவ் அப்படிங்கிறத நீங்க டைரக்ட் ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கிறது. ஸோ இது மாதிரியான இப்போ இன்னைக்கு நம்ம வச்சிருக்க verb form அண்ட் ரூல் வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். நீங்களுமே நிறைய சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட மீட் பண்றேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம். இந்த தெரிந்து கொள்வோம் செக்மெண்ட்ல ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு இவர் சொல்ல போற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே தண்ணியில் கரண்ட் பட்டுச்சுன்னா பயங்கரமாக ஷாக் அடிக்கும். ஈவன் அதில் நம்ம கால் கூட வைக்க முடியாது, தூக்கி அடிச்சிடும் அப்படின்றதெல்லாம் தெரியும்ல. நிஜமாவே தண்ணிக்கு இந்த கரண்ட்டை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கக்கூடிய தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டால், அது எப்போல்லாம் கரண்ட் சப்ளை ஆகுதோ அப்போது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறமா அது ஒன்றுமே பண்ணாதது, ஒரு பவர் பேங்க் மாதிரி அப்படியே வச்சுக்க போகிறது கிடையாது. ஆனால் இது எதனால் நடக்குது? ஒரு நல்ல கிறிஸ்டல் கிளியரான வாட்டரில் கரண்ட்டை சப்ளை பண்ண வச்சிங்கன்னா அதில் துளி கூட கரண்ட் பாஸ் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் அப்போது நிறைய இடங்களில் கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால், தண்ணியில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ்னால தான் கரண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. அதில் ஒரு வேளை எந்த இம்ப்யூரிட்டி இல்லாமல் நல்ல பியூராக இருந்துச்சு அப்படின்னா அது வழியாக பாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஈவன் நீங்கள் சால்ட் வாட்டர் எடுத்துக்கோங்களேன். நார்மல் தண்ணிக்கும் சால்ட் வாட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டால், சால்ட் வாட்டரில் கரண்ட் ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். காரணம் என்னென்னா, அந்த சால்ட் வாட்டரில் இம்ப்யூரிட்டிஸ் ரொம்பவே அதிகம். அண்ட் ஒருவேளை அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தண்ணி இருக்கோ அவ்வளோ தண்ணிக்கும் கரண்ட் இழுக்க ட்ரை பண்ணும். அதனால் ஃப்யூஸ் போகிறது கூட சான்சஸ் இருக்குது. கடலில் கொண்டு போயெல்லாம் விட்டோம்னா நான் யோசிங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு காரணம் தண்ணியில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் தான். ஒரு பியூரான H2Oவில் எந்த ஒரு கரண்ட் சப்ளையும் வராது. மஸ்கிட்டோ ரிப்பலண்ட்லாம் பார்த்துருப்போம்ல. இது என்ன பண்ணும்? கொசுவை டமால் டிமில் டிஷ்ஷும்னு அடிச்சு கொண்டுரும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்லேயே சொல்லுவாங்க. அது அவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அது எப்படி ஹியூமனால் ப்ரீட் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஆனால் இங்கே என்ன பண்ணுதுன்னா, அந்த கொசுவை மயக்கம் போட மட்டும்தான் வைக்குது. ஆனால் அந்தளவுக்கு நமக்கு அதை அஃபெக்ட் பண்ணாது. கொசுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பவர். அது மயங்கி கீழே விழுந்துடும். அது எங்கெல்லாம் விழுந்திருக்குன்னு தேடி நீங்கள் அடிக்கணும் அப்படின்றது தான் இவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன். ஏன்னா அதை சுவாசிக்கும் போது அந்த கொசு ஒன்றும் அது தன்னைத்தானே உயிர் போகிற அளவுக்கு அந்த அளவு பாய்சன்லாம் அதில் கிடையாது. அது வெறும் மயக்கம் மட்டும்தான் போடும். எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா தூக்கி கொசு பேட்டுக்குள்ளே போட்டு அதை அடிச்சிருங்க, வேறு வழி கிடையாது. கரன்சியில் அடிக்கடி சேஞ்சஸ் வந்துக்கிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு காயின்ஸ் எடுத்துக்காங்களேன். 20 ரூபா காயின்லாம் கொண்டு வந்தாங்க, சட்டுன்னு அதுவும் நின்று போச்சு. 10 ரூபா காயின்ஸும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 5 ரூபா காயின்ஸில் டிஃப்ரென்ஸ் வேறு. முன்னாடியெல்லாம் 5 ரூபா காயின் பார்த்தா நல்லா வெயிட்டாக இருக்கும், நம்ம பார்க்காமே சொல்ல முடியுது 5 ரூபா காயின் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு. ஆனால் அந்த 5 ரூபா காயின் இப்போது ப்ரொடக்ஷன்லேயே இல்லை, நிறைய ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வரது எல்லாத்தையும் பேங்க் கலெக்ட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், அந்த 5 ரூபா காயினை அப்படியே உருக்கி அதன் மூலியமாக ஒரு பிளேடெல்லாம் செஞ்சுக்கிட்டு, கிட்டத்தட்ட 5 ரூபா காயினை உருக்குனா ஒரு 7லேருந்து 8 பிளேட்ஸ் வருமா. இந்த பிளேடெல்லாம் செஞ்சு விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. 5 ரூபாய்க்கு 3 ரூபா லாபம்னா எவ்வளோ பெரிய லாபம். அதனால் இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்ச உடனே அதோடைய திக்னஸை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக 5 ரூபா காயினுடைய திக்னஸை கம்மி பண்ணி கலரையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. மெயினாக 5 ரூபா காயினுடைய வெயிட்டை குறைச்சதுக்கு காரணம் எல்லாரும் இல்லீகலாக பிளேடு செஞ்சு விற்றதுனால தான். எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பார்த்தாலும் அவங்களுடைய ஹையர் அஃபிஷியலுக்கு டக்குன்னு சல்யூட் அடிப்பாங்க. ஈவன் நம்ம ஸ்கூலில் கூட சல்யூட்டில் அடித்து பழகிருப்போம் இல்லையா. இந்த சல்யூட் அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால், முன்னாடியெல்லாம் மாஸ்க் போட்டு தான் நிறைய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய லாயலிட்டியும் நான் உங்காலு தான் அப்படின்னு காட்டுறதுக்காகவும்
ஃபார்மலாக எல்லாரும் ஒரே மாதிரி அவங்களுடைய மாஸ்க்கை ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்க நம்ம ஆளு தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஒரு சில ஐடென்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க, கண்ணுக்கு பக்கத்தில் இல்லை மாஸ்க்கு திறந்தா தெரிகிற மாதிரி. அப்படி எல்லாரும் அதே டைரக்ஷனில் ஒரே டைமில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அந்த ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி பழகி அந்த ஹெல்மெட்டே இல்லைனாலும் அதே பழக்கத்தை கொண்டு வந்து சல்யூட்டை ஒரு மரியாதையாக மாற்றிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி தன்னுடைய ஃபேஸை காட்டுறதுக்காக இருந்த விஷயந்தான் நாளடைவில் ஹையர் அஃபிஷியல்ஸுக்கு சல்யூட்டாக மாறி இப்போ ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு விஷயமா நிற்குது. சிடி, டிவிடி, ஃப்ளாப்பி டிஸ்க்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுனானே தெரியாதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 2005 அப்படின்ற ரேஞ்சுக்கு அப்புறமா பிறந்த யாருக்குமே இதை பற்றி தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன் 2002-03 பிறந்தவங்க கூட தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்தளவுக்கு ஃப்ளாப்பியும் சரி, சிடி, டிவிடி இதெல்லாம் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுச்சு, ரொம்ப பெரிய இம்பேக்டாகவும் இருந்துச்சு. அப்போல்லாம் ஃப்ளாப்பி போடுறதே ஒரு பெரிய அதிசயன்ற மாதிரி, ஃப்ளாப்பி பணக்காரங்க மட்டும்தான் வச்சுருப்பாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. இதுக்கப்புறமா எப்படியாவது போர்ட்டபிள் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் பென்ட்ரைவை கண்டுபிடிச்சாங்க, மெமரி கார்டு வந்துச்சு, இப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இன்னோவேஷன்ஸும் அதிகமாகிட்டே இருக்குது. பென்ட்ரைவோடைய சைஸஸும் சின்னதாகிட்டே போய்கிட்டு இருக்கு. எல்லாம் க்ளவுட் ஸ்டோரேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். எங்கேயுமே நீங்கள் ஃபிசிக்கலாக ஸ்டோர் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் க்ளவுடில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் இதெல்லாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஏரா. இதெல்லாம் இப்போ இல்லைன்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த டிவிடி பிளேயர்ஸில் இன்னும் ஒரு 20 இல்லைனா 15% மட்டும்தான் எக்ஸிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் போக போக அழிஞ்சிருமா. ஆல்மோஸ்ட் ஃப்ளாப்பி டிஸ்க்கு இப்போ யாருக்கிட்டையுமே கிடையாது. ஏதோ ஒரு 4% ஆஃப் பீப்புள் கிட்ட ஃப்ளாப்பி யூஸ் பண்ணுற மாதிரியான சிஸ்டம்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சிடிஸ் போடுறதுமே இப்போ கம்மியாயிருச்சு, எந்த சிஸ்டம்லையும் பெருசாக வரதே கிடையாது. அப்படி சிஸ்டம் வச்சுருக்கிறவங்கன்னு பார்த்தா ஒரு 55-60% ஆஃப் பீப்புள் கிட்ட மட்டும் தான் சிடி போடுறதுக்கு இருக்கும். டிவிடி எல்லாம் இப்போ யாருமே வச்சுக்கிறது கிடையாது. டிவிடி பிளேயர்லாம் 2 இல்லைனா 3% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நாளடைவில் அழிஞ்சு போகுது அப்படின்றதான் உண்மை. அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டெல்லாம் எல்லோ கலர் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், அப்படியே பார்க்கவே ரோடு மஞ்சள் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் எல்இடி பல்ப்ஸாக மாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் நிறைய செலவுகள் அதில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அடிக்கடி பல்பு போயிடும். ஒரு தடவை பல்பு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அது அவங்களுக்கு போய் ஒரு 4 இடங்களுக்கு போய் அவங்க வந்து மாற்றுறதுக்கே டைம் ஆயிரும். ஈவன் அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும், சில டைம் அதை ஏறி மாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அதுலேருந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளும் அதிகம் அப்படின்றது தான் உண்மை. அந்த எல்இடி லைட்ஸ்னால நிறைய எலக்ட்ரிசிட்டி யூஸ் ஆக ஆரம்பிச்சது. அப்போது கணக்கெடுத்து பார்த்தா எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கவர்மெண்ட் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியும், முன்னாடியெல்லாம் மாதத்தில் ஒரு நாள் ஷட் டவுன் போடுவாங்க, 2 மணி நேரம் கான்ஃபிடென்ட்டாக ஒரு பவர் கட் கொடுப்பாங்க. இது எல்லாத்துக்கும் ரீசன் எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடாக இருந்ததுனால தான். இப்போ அதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன் முழுக்க நிறைய எல்இடி பல்ப்ஸ் கொண்டு வந்தது, சோலார் பல்ப்ஸ் கொண்டு வந்தது அப்படின்றது தான். இன்னும் இன்னோவேஷன் வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த எல்லோ பல்ப்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ஃபீல், அதை மிஸ் பண்ண தான் செய்கிறோம். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். This is bye from Vijayashree. Take care. நம்ம ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்மளோட ஷோவில் பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட மீண்டும் சந்திப்போம். Until then, it's bye from Farita and Manjal Velmali team.